வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றாய் போலாம். முயற்சி திருவனையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? டேமியனின் பயணங்கள். எங்க நம்ம போறோம்? டேமியனின் பயணங்கள். வாங்க நண்பர்களே, நான் உங்க டேமியன். இது என்ன மூலிகைன்னு நம்ம அம்மாட்ட கேட்போம். வாங்க. இந்த தாவரத்துக்கு பேர் தூதுவளை. தூதுவளை. இதனுடைய ஆங்கில பெயர் கிளைம்பிங் நைட் ஷேட். கிளைம்பிங் நைட் ஷேட். இதனுடைய அறிவியல் பெயர் சொலானம் ட்ரைலோபேட்டம். சொலானம் ட்ரைலோபேட்டம். இது ஒரு சொலனேசி குடும்பத்தை சார்ந்தது. நம்ம கண்டங்கத்திரி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இது இருக்கும். கண்டங்கத்திரியும் வயலட் கலரில் பூ பூத்துருந்துச்சா? ஆமாம். அதே மாதிரி இதுவும் என்ன கலரில் பூத்துருக்கும்? அந்த வயலட் கலரு. ஆனால் கண்டங்கத்திரிக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, கண்டங்கத்திரி என்ன பண்ணும்? தரையோட தரையாக காய்ச்சிருக்கும். இது என்ன பண்ணும்? கொடி மாதிரி ஏறி முள்ளு கொடியாக படர்ந்து போகும். இதோடைய காய் என்ன கலரில் இருக்கும்? கனி சிவப்பு கலர்லையா? சூப்பர், சிவப்பு கலர்லேயே தான் இருக்கும். சரிதானா? அதே மாதிரி கண்டங்கத்திரி மாதிரியே வயலட் கலரில் பூக்கும். இதனுடைய இலைகளை நம்ம என்ன பண்ணலாம்? சளிக்கு மிகச்சிறந்த மருந்துமா? சளிக்கு மிகச்சிறந்த மருந்து. சரிம்மா. ஆஸ்மாவுக்கு ரெகுலராக ஆஸ்மா பேஷண்ட் இருக்கவங்க இந்த இலையை என்ன பண்ணிக்கிடலாம்? நல்லா ரெகுலராக நெய்யில் வதக்கி, காலையில் ஒரு படி தூதுவளை இலையை பறிச்சுக்கிட்டு நெய்யில் சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வதக்கி காலையில் ஒரு வேளை அப்படி தொடர்ந்து ஒரு 3 நாள் எடுத்துகிட்டு வந்தாலே நல்ல வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து இந்த தூதுவளை இலையும் நிறைய சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போதும் இன்னும் கூடுதல் பயன் கிடைக்கும். இப்போயும் நம்ம ஸ்கூல் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு சளி வந்துருச்சா, சுடுறா தூதுவளை ரொட்டியை அப்படின்றாங்க. ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் பச்சரிசி, ஒரு நிறைய 2 கைப்பிடி அளவுக்கு தூதுவளை, கொஞ்சம் முசுமுசுக்க இலை, கொஞ்சமாக கல்யாண முருங்கன்னு சொல்லக்கூடிய கல்யாண முருங்கை செடி, அது கல்யாண முருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த முருங்கை இலை நான் ஒரு 4-5 முள்ளு முருங்கை, அது ஒரு 4-5 முருங்கையை எடுத்து இலையை எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு உடனே நல்லெண்ணெய் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் பயன்படுத்தி அதில் நிறைய சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு அந்த தோசை மாதிரி சுட்டு எடுத்து சாப்பிட்டா நெஞ்சு சளி என்ன ஆயிரும்? அப்படியே அறுத்து கீழே மலம் வழியாகவோ இல்லை இருமல் மூலமாக வரக்கூடிய சளி வழியாகவோ வெளியே வந்துடும். செரிமானத்தை அதிகரிக்கும். நம்ம வெத்தலை பயன்படுத்துகிறோம் இல்லையா, சாப்பிட்டதுக்கப்புறம் செரிமானத்தை துண்ட அந்த வெத்தலை கூடிய 2 தூதுவளை இலையும் என்ன பண்ணலாம்? சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு செரிமானம் நல்ல அதிகமாக இருக்கும். கபத்தை நீக்கக்கூடியது, நம்மளுடைய சளியை குறைக்கக்கூடியது, ஆஸ்மாவுக்கு மிகச்சிறந்த மருந்து. இதில் பீட்டோசிட்டோஸ்டெரால், சாஃபனின்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அல்கலாய்டுகள் நிறையா இருக்குது. இதுக்கு தமிழில் நிறைய பேர் சிங்கவள்ளி, தூதுணை, இது எல்லாமே யாருக்கு? இந்த தூதுவளைக்கு உள்ள பெயர் தான். நல்ல அடர் பச்சை நிறத்தில் அழகாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தாவரம். எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணிடக்கூடாது? இதை விட்டுறக்கூடாது. மிக மிக நல்ல தாவரம். இப்போ என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த தூதுவளையெல்லாம் யாருமே பெருசாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோட இலை விதைகள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டு யாருக்காவது நம்ம கிஃப்ட் கொடுப்போம்ல, கிஃப்ட் கொடுக்கும்போது, விதைபந்துகள் கொடுக்கும்போது இந்த தூதுவளை விதைகளை கூட இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம விதைபந்துகளாக கொடுக்கலாம். சரிதானா? அதுக்கடுத்து இதனுடைய அதிமுக்கியமான பயன் சளியை நீக்குவது. ஒத்த தலைவலிக்கு ரொம்ப நல்லது. இந்த வேலை அப்படின்னு வரக்கூடிய கீரைகள் எல்லாமே ஒற்றை தலைவலிக்கு நல்லது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தூது வேலையும் என்னது? ஒற்றை தலைவலிக்கு மிக 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 நல்ல ஒரு கீரை. நம்ம இந்த கீரையை என்ன பண்ணணும்? துவையலாகவோ இல்லை கடைசலாகவோ அப்படி இல்லைன்னா நல்லா வறுத்துட்டு பொரியலாகவோ இல்லை அடையாகவோ என்ன பண்ணலாம்? உள்ளே எடுத்துக்கிடலாம், ரசமாக எடுத்துக்கிடலாம், இல்லை சும்மா அவிச்சிட்டு கருப்பட்டி சேர்ந்து வெறும் தண்ணியாகவும் டீ மாதிரி எடுத்துக்கிடலாம். ஸோ தூதுவளையை அதிகமாக எடுத்துக்கிடுவோம். சளியிலிருந்து நம்மை நாமே மீட்டுக்கொள்வோம். நன்றி. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.